நான் சாட்டர்டே மாலுக்கு போனேன். இது இங்கிலீஷில் சொல்கிறப்போ கோ வார்த்தை பயன்படுத்துவீங்களா, வெண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்களா? வெண்ட். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க, நீங்கள் அங்கே போனீங்க இல்லையா? ஸோ வெண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். கோ எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் சொல்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வெண்ட் அட் தி மால் ஆன் சாட்டர்டே. இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், ஆக்ட்ன்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது தப்பு. ஐ வெண்ட் டு த மால் எஸ்டர்டே. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அட் ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது, டூன்ற ப்ரெப்போசிஷன் தான் யூஸ் பண்ணும். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? ஐ வெண்ட் டு தி மால் ஆன் சாட்டர்டே. கோ, வெண்ட் இந்த ரெண்டு வார்த்தைகள் வரும்போதுமே டூன்ற ப்ரெப்போசிஷன் தான் யூஸ் பண்ணும். ஐ கோ டு தி ஆஃபீஸ், ஐ கோ டு தி பார்க், ஐ வெண்ட் டு தி பீச். நிகழ்காலத்தில் சொல்கிறப்போ கோ யூஸ் பண்ணும், கடந்த காலத்தை பற்றி சொல்கிறப்போ வெண்ட் யூஸ் பண்ணும். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இங்கிலீஷ் கிராமரில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பர்சனல் ட்ரெயினர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ பர்சனல் ட்ரெயினர் அசிஸ்டன்ஸோட இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.